தோசை சைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் தோசை பார்த்துங்க. சூப்பர். 2 சட்னியுமே செம்ம. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் இது போக ஒரு காஃபி வர பெண்டிங் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமீர் வைட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக மேஜிக் மில்லட் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் ஈஸ்ட்டில் விஷ்ணு ஐ கிளினிக் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. இங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வர்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 59 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறான்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்காக தான் வந்திருக்கோம். இவங்க ரெஸ்டாரண்ட் இன்டீரியர் பாத்தீங்கன்னா சூப்பரா பிளசண்டா இருந்தது. நீட் அண்ட் கிளீனா அந்த லைட்டிங் செட்டப்லாம் சூப்பரா இருந்தது. ஸோ அதுவே சூப்பரா இருக்கு. ஃபுட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க இவங்க மேஜிக் மில்லரோட பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு சொல்றேன். பிரேக்ஃபாஸ்ட் நம்ம டேபிளுக்கு வந்துச்சு. ஒரு மசாலா தோசை. பட் இவங்க வந்து மசாலா வந்து தனியாக வச்சுருக்காங்க. ஒரு 5 இட்லி வந்து மினி இட்லி வந்து பொடி இட்லி வச்சுருக்காங்க. ஒரு கரண்டி பொங்கல், அப்புறம் சக்கரை பொங்கல், சாம்பார் வடை, 2 டைப் ஆஃப் சட்னி வச்சுருக்காங்க. ஒன்று வந்து தேங்காய் சட்னி, ஒன்று மென் சட்னி. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா மசாலா தோசையோட ஆரம்பிக்கலாம். தோசை சைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் தோசை பார்த்துங்க. ஸோ தோசை ரொம்ப மெலிசாக இருக்குது. மசாலா தோசை அப்படி தான் இருக்கும். ஸோ இவங்க இந்த மசாலா தோசையை மசாலாவோட சாப்பிடுவோம். ஸோ அதோட சாப்பிட்டா தான் இதுக்கு நல்லது. இதுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி மசாலாவோட சாப்பிடுவோம். மசாலா சூப்பராக இருக்குது. ஐ லவ் திஸ் மசாலா. நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் வந்து உப்பு காரத்தை வந்து சூப்பராக போட்டு நல்லா கடுகுலாம் தளிச்சு போட்டு சூப்பராக பண்ணிடுறாங்க. ஐ லவ் திஸ் ஆக்சுவலி. இதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மினி இட்லின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வந்து அட்டகாசமாக இருக்குது. அந்த மினி இட்லி எவ்வளோ பொடி போட்டுருக்காங்கன்னு இங்கே பாருங்கள். இவ்வளோ பொடி போட்டுருவாங்கப்பா. அப்படியே லேயர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதான் சாப்பிட போகிறோம். நெய் வாசம், பொடி டாமினேஷன் இல்லாமல் நெய்யும் டாமினேஷன் இல்லாமல் சூப்பராக இருக்குது. இதுக்கு பேர் வந்து மில்லட் பொடி இட்லி. நார்மல் பொடி இட்லியில் மில்லட் பொடி இட்லி. ஸோ இவங்க வந்து மெனுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே மில்லட் பொடி இட்லி, மில்லட் சாம்பார், அப்புறம் மில்லட் சாம்பார் சாதம், மில்லட் வந்து தயிர் சாதம், அந்த மாதிரி அவங்க மில்லட்னு வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே. ஸோ இந்த பொடி தோசை சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து இவங்களோட லஞ்சும் அவைலபிளாக இருக்குது. 10 மணிக்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸாஸ் கிடைக்குது, ப்ரௌனிஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸும் அவைலபிளாக இருக்குது. பேக்கரி ஐட்டம்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சில் அவுட் பண்ணால் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம இந்த தோசையோட வந்து மின் சட்னியும் ட்ரை பண்ணுவோம். மின் சட்னி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அற்புதம் அற்புதம். ஐ லவ் திஸ் மில்க் சட்னி. சூப்பராக இருக்குங்க. செம்ம. அப்படியே ஒரு சட்டிலான டேஸ்ட்டு, டக்குன்னு ஒரு காரம், வாயில் வச்சுன்னு ஒரு மாதிரி நார்மலாக இருந்தது. அப்புறம் ஒரு டக்குன்னு ஒரு காரம் வந்தது. உண்மையாகவே இந்த க்ரீன் சட்னி வந்து மின் சட்னி வந்து சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட தேங்காய் சட்னி ஒன்றுனா ட்ரை பண்ணுறோம். தேங்காய் சட்னி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி. சூப்பர். 2 சட்னியுமே செம்ம அற்புதமாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. ஸோ 59 ரூபாய்க்கு ஒர்த்து தான் நினைக்கிறேன். இன்னும் முடியல. ஏன்னா பொங்கல் போல் அப்புறம் ஒரு வெண்பொங்கல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, சக்கரை பொங்கல். அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்லட் சர்க்கரை பொங்கல். ஸோ மில்லட் சர்க்கரை பொங்கலாக இருக்குது. அது இன்னும் போல். பட் ஸ்டில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து 59 ருபீஸ்க்கு ரொம்ப ஒர்த்து. ஏசி டைனிங்கு, லைட்டிங்கு, ஏசி பத்துலன்னு ஃபேன் வேறு போட்டிருக்காங்க நமக்கு எல்லாருக்குமே. உங்களுக்கு பொங்கல் போவோம் சாம்பாரோட. பொங்கல் வடை சாம்பார் போடுமா, இந்த பொங்கலுக்கு சென்டராக இருக்கும். சென்டராக வச்சு உடச்சி சாம்பார் ஊற்றியாச்சு. வடை சைஸு பார்த்தீங்களா, இதுதான் வடை சைஸு. வடை வச்சுருவோம். ஸோ பொங்கல் போவோம். பொங்கல் நெய் வாசம் வரல, ஆனால் லைட்டாக போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நெய். பட் சாம்பார் சூப்பராக இருக்குது. வேறு மாதிரி சரியான சாம்பார். இந்த வடைக்கும் வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் இது போக ஒரு காஃபி வேறு பெண்டிங் இருக்குது, அதுவும் வரும். இவங்களுக்கு பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச்சஸ் தான். ஆழ்வார்பேட்டை ஒன்று, இது ஒன்று. தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு இதை விளாக் பண்ணுவோம் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி தான் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. பட் ஃபுல் கண்டென்ட்டாக நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணோன்னு நினைக்கிறேன்.
இது ஒரு ஹிடன் ஜெம் தான் ஆக்சுவலி. சரியான ஸ்பாட்டு. மார்னிங் ஒரு 60 ரூபா கொடுத்து இவ்வளோ ஃபுட்டு தாராளமாக சாப்பிட்டு போகலாம். இது போக அவங்ககிட்ட வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. மார்னிங்கில் அதர்ஸ் தோசையும் இருக்குது. வேறு உங்களுக்கு இந்த இவங்களுக்குள்ளான ஒரு ஸ்பெசிஃபிக்கான சில தோசைலாம் வச்சுருக்காங்க. சாம்பாரோட தோசையிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, இட்லியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது வேணாலும் ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இதுவே ஓகே. ஒரு 59 ரூபா கொடுத்து இதை சாப்பிட்றலாம். ஸோ கைஸ் உங்களுக்கு இப்போ காஃபி வந்துச்சு. காஃபியில் என்ன ஒரு பெரிய டிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பால் காஃபி கிடையாது, பிளாக் காஃபி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், டிகாஷனில் இங்கே பாருங்கள் ஊற்றுறேன் பாருங்கள். ஸோ பிளாக் காஃபி. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, நான் பால் காஃபின்னு நினச்சேன், பிளாக் காஃபி. பட் ஸ்டில் ஓகே. சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து இவ்வளோ நெய் சாப்பிட்ருக்கோம் இல்லையா, கொஞ்சம் ஜீரணம் ஆகிறதுக்கு ஐ மீன் அந்த கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடித்த மாதிரி இருக்கும் இது ஆக்சுவலி. கொஞ்சம் ஆற்றி குடிப்போம். ஸோ நீங்கள் வந்து மார்னிங்கில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து நார்மலாக வந்து ஒரு கடையில் போனோன்னா, ஒரு பெரிய ஹோட்டலில் போனால் இந்த மாதிரி வந்து 60 ருபீஸ்க்கு இவ்வளோ கிடைக்குமான்னு தெரியாது. பட் இங்கே கிடைக்குது. ஒர்த்தாக இருக்குது ஆக்சுவலி. ஃபுட்டு ஒர்த்தாக இருக்குது, நல்லா இருக்குது. நான் சாப்பிட்டதில் மெயினாக வந்து அந்த பொங்கல் இருக்கட்டும், சாம்பார் இருக்கட்டும், அந்த மெயினாக அந்த 2 சட்னி ஃபென்டாஸ்டிக் சூப்பராக இருந்தது. இதுவும் நல்லா இருக்குது. நாட்டு சக்கரை போட்டிருக்காங்க பிளாக் காஃபியில். சூப்பராக இருக்குது. ஸ்வீட் லைட்டாக வார்மாக சேம் அந்த நாட்டு சக்கரோட ஃபீல் சூப்பராக தெரியுது. நல்லா இருக்குது இந்த காஃபி. இந்த இடத்துல லொக்கேஷன் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ரேட் இது 60 ருபீ, 59 ருபீஸ் தான், 60 கூட கிடையாது. நீங்கள் மார்னிங்கில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்லாம். மார்னிங் 7 o'clockலேருந்து 10:30 வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக ப்ளஸண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இந்த ஆம்பியன்ஸ் சாப்பிட்டு போயிடலாம். ஸோ நான் என்ன பண்ணேன், இதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பாட் ஒன்று கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவாக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா இப்போ சப்போர்ட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா, பை.